ஒரு வழியா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லர் வரப்போகுது காய்ஸ். இந்த ட்ரெய்லர் ஆனது ஜூன் 25 அதாவது பிரதி சனிக்கிழமை தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எவனோ கிளப்பி விட்டது இல்லைங்க. இது வந்து ஹாலிவுட் ரிப்போர்ட்டரோட அஃபிஷியல் ரிப்போர்ட் தான் இது. ஸோ இது மட்டும் இல்லைங்க, படத்தோட ரன் டைம், அப்புறம் டிக்கெட் சேலு, அப்புறம் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமும் இருக்குது. அது என்னென்னு கடைசியாக பார்க்கலாம். ட்ரெய்லர் கண்டிப்பாக ஜூன் 25 வந்துருமாங்க. நான் கூட ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே கூட தான் கடைசியில் ஒட்டி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் அப்படி இல்லையா. பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. பட் மார்வல் மிஸ் பண்ணிட்டாங்க தான் நான் சொல்லுவேன். எனிவேஸ் நமக்கு ட்ரெய்லர் கிடைச்சா போதும். எப்படி இருக்குன்னு வந்து ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிஸ்னி பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி விஷன் ஒரு இது லான்ச் பண்ணுறாங்க. அது என்னன்னு இப்போ வரைக்கும் தெரியலங்க. ரொம்ப சீக்ரெசி மெயின்டைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, டூம்ஸ்டேக்கு முன்னாடியே நமக்கு இன்னொரு அவெஞ்சர்ஸ் படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி விஷனில் வந்து கிடச்சிரும். அது வேற எதுவும் இல்லை, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் தான். பட் இந்தியாவில் எப்படி இந்த இன்ஃபினிட்டி விஷன் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஊருக்கு ஐமேக்ஸே இப்போ தான் வந்திருக்கு. இன்ஃபினிட்டி விஷன்லாம் சான்ஸ் ரொம்ப கம்மி தான் கைஸ். நார்மல் ஸ்க்ரீனில் கூட ரிலீஸ் பண்ணால் கூட நான் போய் பார்ப்பேன். எனக்கு ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. படத்தோட ரன் டைம் 165 மினிட்ஸ், அதாவது 2 hours 45 மினிட்ஸுங்க. ப்ரீவியஸாக இன்ஃபினிட்டி வார் பார்த்தீங்கன்னா 2 hours 20 மினிட்ஸ், எண்ட் கேம் 3 hours 1 minute. 3 hours ப்ளஸ் கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. எண்ட் கேமும் இது கம்பேரே பண்ண முடியாதுங்க. டபுள் த்ரிபிள் த அமௌண்ட் ஆஃப் இருக்காங்க. இது எப்படி மேட்ச் பண்ணி ரூசோ பிரதர்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் அதுக்குள்ளே அவங்க ஸ்டோரி ஆர்க் சொல்லி முடிக்கலாம். பட் எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம் தான் தோணுது. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் 20, அதாவது சாண்டியாகோ காமிக்கான ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரீ சேல் பார்த்தீங்கன்னா ஆகிருமா. ஸோ வந்து அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமையும் சேர்த்து இதில் வந்து இது பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. நம்ம அது பார்த்து தான் தெரிஞ்சுக்கோம். பட் இந்தியாவில் இது எப்படி அப்ளிகபிள் ஆக போகுது அப்படிங்கிறதும் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல கைஸ். இதெல்லாம் ஓகே. பட் ஒரு பெரிய ப்ராப்ளம் டூம்ஸ்டேக்கு என்னன்னா, ஐமேக்ஸ் சினிமாவே இல்லை. தெர் இஸ் நோ ஐமேக்ஸ் சினிமா ஃபார் அன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவி. ஏன்னா எல்லாத்தையுமே WB பார்த்தீங்கன்னா சுட்டிட்டு போயிட்டான் டியூன் 3 காண்டி. ஐமேக்ஸ் ஃபுல்லாகவே டியூன் 3க்கு தான் போயிருக்கு. ஸ்க்ரீனே இல்லை டூம்ஸ்டேக்கு பார்த்தீங்கன்னா. இருக்குது, கம்மியான அமௌண்ட்டு தான் இருக்குது. ஸோ அது எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு தெரில. இது மட்டும் இல்லாமல் இந்த காரணத்தினாலே டூம்ஸ்டே பார்த்தீங்கன்னா 1 week ப்ரீபான் ஆக போகுது. போஸ்ட் பண்ண இல்லைங்க, ப்ரீபான்னா முன்னாடி ரிலீஸ் பண்ணுறது, அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட்டுங்க. டூம்ஸ்டே கிளாக் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு மார்வல் யூடியூப் சேனலில். அது எப்படி அதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ் இதுதான் டூம்ஸ்டேவை சுற்றி நடக்கிறது. நமக்கு எப்படியோ ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஜூன் 25 வந்துடும். அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் இந்த மாதிரி கீ டாபிக்ஸ் பற்றி பேசணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். See you in the next video guys. Bye.